Good morning, everyone. As you all know, we are discussing with regard to interpretation of the Constitution and the principles in interpretation of Constitution. Constitution interpret பண்ணும்போது court had accepted some general principles in a wide manner. பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட general principles by the court of law என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 general principles இருக்கு. அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Starting a principle of implied power, principle of implied prohibition, principle of incidental and ancillary powers. இதை வந்து பார்த்தோம். ஒரு 3 aspects பார்த்தோம். அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஆக்குபைடு ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பிரின்சிபல் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரியா? நம்ம இன்னைக்கு என்ன பிரின்சிபல் பார்க்க போறோங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கு? பேஸ்ட் ஆன் த ஆர்டிகல் 13 ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 13 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல். You all know it is coming under fundamental right. Part 3 of the Constitution la Article 13 இருக்கு. Article 13 பத்தி நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it defines what the law is and how the law is to be. That is how the law is to be within the sphere of Part 3 of the Constitution. அதாவது எந்த ஒரு சட்டமும் Part 3 of the Constitution, fundamental rights of the Constitution இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் எனி law to be declared as infringement of fundamental rights, that is you have to prove that your case is coming under Article 13 of Constitution. That is the law which you are challenging to be ultra vires of Part 3 of the Constitution is violative of Article 13 of the Constitution. அதை ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா வைரஸ் அப்படிங்கிறத கோர்ட் என்ன பண்ணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணி. சரி, கோர்ட் வந்து என்ன பண்ண முடியாது? இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கோர்ட் வந்து லாஸ் எனாக்ட் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. கோர்ட் கேன் வெரி வெல் கிவ் டைரக்ஷன்ஸ் ஆஸ் டு மேக் எனி லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், அந்த கேஸ் 90ஸ்ல வந்த கேஸ். அந்த கேஸ்ல என்ன பண்ணிருந்தாங்க? சில கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க டு பிரிவென்ட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க்கிங் பிளேஸ். ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமனை பிரிவென்ட் பண்ணணும் அட் ஒர்க்கிங் பிளேஸ். அதுக்குன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு மேக் சம் மெக்கானிசம்ஸ் இன்சைட் எவ்ரி ஆர்கனைசேஷன். அப்போ அந்த உள்ளுக்குள்ள அதற்கென்று ஒரு தனி கமிட்டி நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? கைட்லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் 2013ல ஒரு ஆக்டை பாஸ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு கீப் ஒன் திங் இன் மைண்ட், ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் இஸ் நாட் அலோட் அண்டர் law. It is also not allowed under constitution. Judicial legislation அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீதிமன்றங்கள் சட்டங்களை இயற்றுவதற்கு என்ன கிடையாது? அதிகாரம் வழங்கப்படவில்லை. The constitution provides limited power to the courts of law. At the same time, as I always say, court cannot sit idle, fold its hands and close its eyes and say that we don't have power at this current circumstances, so you better come next time when we will be given power under a new act. புதுசா ஒரு சட்டம் இயற்றினதுக்கு அப்புறமா அதுல எங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த அதிகாரத்தின் கீழே ஒரு நியாயமான விஷயம் இருக்கு, அந்த டைம்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய கடமைகளை தட்டி கழிக்க முடியாது. ஸோ the court is doing a check and balance process whether the law, it may be of two types. பொதுவா law வந்து நம்ம என்ன சொல்லலாம் with regard to article 13 பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா சொல்லலாம். One is pre-constitutional laws and another one is post-constitutional laws. இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இயற்றப்பட்ட சட்டங்கள். இப்ப நம்ம நிறைய சட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் for example, Indian Evidence Act 1872, Transfer of Property Act 1882, Indian Contract Act 1872, இந்த மாதிரி Indian Penal Code 1860. நம்ம பல சட்டங்கள் இன்னைக்கும் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய சட்டங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா 1950ஸ்க்கு அப்புறமா 1949க்கு அப்புறமா வந்தக்கூடிய சட்டங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கம்பெனிஸ் ஆக்ட், லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், வேரியஸ் ஆக்ட்ஸ் ஆர் தேர். இப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே எதற்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். அதனால நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன்,
கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்றதும் மற்ற சட்டங்களை இன்டர்பிரேட் பண்ற மாதிரி தான். பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ a codified law. So every codified law has some common set of principles. பட் ஆனா என்ன, கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் இருக்கு. இந்த டாபிக் எடுத்ததுல நான் பல முறை சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் formulates or regulates the mechanism how a law should be and how a law should not be அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஒரு சட்டம் எப்படி இருக்க வேண்டும், எதற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கும் சக்தியா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதனாலதான் வந்து அதை மதர் லா அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3 பிரின்சிபல் பார்க்க போறோம். அதுல ஒரு 2 பிரின்சிபல் வந்து ஸ்பெசிபிக்கலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி வித்தின் ஆர்டிகல் 13, பிரின்சிபல் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆர்டிகல் 13 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டிகல் 13 பேராக்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஆர்டிகல் 13 எடுத்து பாருங்க கான்ஸ்டிடியூஷன்ல. அப்படி இல்லாதவங்க நான் சொல்றத அதை கவனிங்க. ஆர்டிகல் 13 வாட் இட் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, law inconsistent with or in derogation of the fundamental rights. மறுபடியும் சொல்றேன், ஆர்டிகல் 13 law inconsistent with or in derogation of the fundamental rights. Article 13 clause 1, all laws in force in the territory of India immediately before the commencement of the constitution in so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void. It says that all laws in force in territory of India immediately before the commencement of this constitution. So article 13 clause 1 is speaking about pre-constitutional laws. Constitution நடைமுறை வருவதற்கு முன்பு இயற்றப்பட்ட நடைமுறையில் இருந்த சட்டங்களை பற்றி ஆர்டிகல் 13 clause 1 speaks about. என்ன சொல்றாங்க, all laws in force in the territory of India immediately before the commencement of this constitution in so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void. இப்போ இதுல வந்து ஒரு விஷயம், இதுல இன்னொரு பிரின்சிபலும் லை ஆயிருக்கு. முதல்ல மேம்போக்கா தெரியாத பிரின்சிபலை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆர்டிகல் 13 clause 1 என்ன சொல்லுதுன்னா, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரின்சிபல் ஆஃப் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ சே இஃப் சம் லா விச் ஹஸ் பீன் எனக்டட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் பீரியட், அத்தகைய சட்டங்களை இன்டர்பிரேட் பண்றோம், அத்தகைய சட்டங்களை சேலஞ்ச் பண்றோம், அண்ட் இட் இஸ் clear and it has been proved that article 13 clause 1 is violated. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, to that inconsistency it is void. To that inconsistency na எந்த portion of the law, எந்த part of the law which is inconsistent அந்த portion மட்டும் என்ன ஆயிடும், eclipsed, ஒரு கிரகணம் மாதிரி கவர் செய்யப்பட்டுரும். அப்ப அந்த போர்ஷனை தவிர்த்து மற்ற போர்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கும். சரியா? சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டினால நீதிமன்றங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are not making a judicial legislation. இத நான் நீக்கிடுறேன், இதற்கு பதிலா மாற்றா நான் ஒன்ன கொண்டு வரேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டிருந்தா, இல்ல இப்படி எக்ஸ்ட்ரா சில வேர்ட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருந்தா, the betterment of that particular act could have been achieved, and such way I can very well make that law inconsistent with article 13 clause 1 அப்படின்னு சொல்லல. While interpreting the constitution, the courts are just not providing alternative laws. அவங்க என்ன பண்றாங்க, இருப்பது சரியாக இருக்கா, அது சரியாக இல்லைன்னா அந்த சரியாக இல்லாத போர்ஷன் மட்டும் void அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? எக்லிப்ஸ் அப்படின்னா கிரகணம். அப்ப அந்த அதை தவிர்த்து மற்ற போர்ஷன்ஸ் என்ன ஆகுது, இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் வேலிட். சரியா? இது வந்து முதல் விஷயம். Article 13 clause 2, the state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this clause shall to the extent of the contravention be void. So article 13 clause 2 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ், இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஸ்டேட் ஷால் நாட் மேக் எனி லா விச் டேக்ஸ் அவே ஆர் அப்ரிஜஸ் த ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட். அப்போ
அடிப்படை உரிமை என்று சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி அரசாங்கங்கள் என்ன பண்ணக்கூடாது, சட்டங்களை இயற்றக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2. ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட் கிடையாது, அதாவது மாநிலங்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல தே டிஃபைன் ஸ்டேட். ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட், லோக்கல் அத்தாரிட்டி, சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 12ல ஸ்டேட் would have been defined. அந்த வார்த்தை தான், அந்த டெஃபினிஷன் தான் it would be taken into consideration throughout part 3 of the constitution. ஆர்டிகல் 12ல ஸ்டேட்னு என்ன சொல்லியிருப்பாங்களோ அதுதான் மற்ற ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரட் பண்ணும்போது அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும், சரியா? ஸோ அந்த வகையில what article 13 clause 2 says, article 13 clause 2 says the post constitutional law which has been enacted should not take away the right conferred under this part அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் 16 வயலேட் பண்ற மாதிரி ஒரு லாவை கொண்டு வராங்க. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இதை வயலேட் பண்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏதோ ஒரு மாநில அரசாங்கமோ இல்ல ஒரு லோக்கல் அத்தாரிட்டியோ யாரோ ஒருத்தர் கொண்டு வராங்க. இதை நம்ம சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா அதுதான் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 இஸ் த டெஸ்டிங் ஸ்டோன், சரியா? அதை அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். சரி, இப்போ அது வந்து தெரியுது இது வந்து blatant violation of article 13 clause 2. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா it amounts to severing of that invalid provisions. இப்போ article 13 clause 2 speaks about principle of severability or doctrine of severability. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏதேனும் சட்டம் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 3 வயலேட் பண்ற மாதிரி ஏற்றப்பட்டிருந்தால் அத்தகைய போர்ஷனை சிவியர் பண்ணி எடுத்துட்டு மற்ற போர்ஷன்ஸ் பாசிபிளா இருந்தா, இது இல்லாம அது இயங்கக்கூடியதாக இருந்தால், இல்ல அதனுடைய இயக்கம் இதை நம்ம நீக்கிறதுனால பாதிப்பு பெருசா ஆகல அப்படின்னு சொன்னா தாராளமா என்ன பண்ணலாம், தாராளமா you can sever that portion which is inconsistent or which is in contravention of this clause. On such contravention be void. இதுதான் ஆர்டிகல் 13 clause 2 சொல்லுது, சரியா? 13 clause 1 speaks about the principle of eclipse with regard to pre-constitutional laws, and article 13 clause 2 speaks about the principle of severability with regard to post-constitutional laws. இப்போ இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம எங்க பார்த்திருப்போம், இந்த மாதிரி சிவியர் பண்ணிட்டு மற்ற நாட் போர்ஷன் தட் இஸ் நாட் கான்ட்ரவென்ஷன் இஃப் இட் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் எனி இன்கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து அது இயங்குவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. we should go into the act as a whole. அப்ப அந்த சட்டத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு தவறான ஒரு பிரிவை நீக்கிட்டதுனால அந்த சட்டத்தின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறதா? அப்படி பாதிக்கப்பட்டால் வேற வழி கிடையாது, அந்த என்டையர் ஆக்டுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும். because it is of no use continuing a bad law, but if it can be very well severed, only the bad portion which is does not affect that entire act அப்படின்னா severability can apply, சரியா? அது எந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது, நமக்கு லால ஸ்பெசிஃபிக்கா போர்ஷன் கிடையாது. வெதர் severability can be done only to that particular portion or to that entire act அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா கிடையாது. a plus b the whole square அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கிடையாது. அப்ப நம்ம அதை எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா with regard to the scope of the act which is in question, which is in challenge of article 13 clause 2, எந்த சட்டம் நம்ம வந்து முரணா இருக்குன்னு சொல்றோமோ அந்த சட்டத்துடைய என்டையர் ப்ரொவிஷன்ஸையும் கோ த்ரூ பண்ணி நம்ம அந்த சிவியர் பண்ணக்கூடிய போர்ஷன் வந்து இதையும் அதுவும் சிவியர் பண்ணக்கூடிய தன்மையில இருக்கு, and it is not running to the arteries and veins of that entire act. இத நீக்கிட்டா அந்த entire actமே கொலாப்ஸ் ஆயிடும், or it will lead to absurdity, or it will lead to more inconvenient which is not intended by the legislature அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்ப நீதிமன்றங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த போர்ஷனை என்ன பண்ணிடும், அந்த ஆக்டை அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணோம். ஆரம்பத்துல நம்ம என்ன சொன்னோம், ஆல்வேஸ் த கோர்ட் இஸ் ஃபார் த லா. இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நீதிமன்றங்கள் சட்டங்கள் சரியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இருக்கும். The court is always for the law. Only in the cases where it is not possible that such laws can serve the purpose, then there is no possibility either to accept, either to apply the doctrine of severability to that portion alone or to the entire act, சரியா?
ஸோ 13 class 1 13 class 2 என்னங்கிறத பார்த்துட்டோம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இதுக்கு சிமிலரா நம்ம என்ன படிச்சிருப்போம், சிவியரபிலிட்டி மாதிரி ஒரு கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? இதுவும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளூ பென்சில் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கலாம். ப்ளூ பென்சில் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, கான்ட்ராக்ட்ல ஏதாவது ஒரு போர்ஷன் செயல்படுத்த முடியாததாக இல்ல புறம்பானதாக, சட்டத்திற்கோ இல்ல இருக்கக்கூடிய விதிகளுக்கோ புறம்பானதாக இருந்தால் அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற போர்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் should be made operative. That rights and liabilities should be flown from that contract அப்படின்னு சொல்றது பேர் தான் ப்ளூ பென்சில் ரூல் அப்படின்னு பேரு. சரியா? அந்த ப்ளூ பென்சில் ரூலுக்கும் இந்த சிவியரபிலிட்டிக்கும் ஒரு சின்ன ஒரு ஒத்து போற தன்மை இருக்கு. சரியா? லாஸ்டா 13 class 3 13 class 3 வந்து it defines what is law and what is law in force. லானா என்னங்கிறதையும் law in forceனையும் சொல்லுது. ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏன்னா 13 class 1 speaks about law in force, 13 class 2 speaks about law. இல்லையா? State shall not make any law with contravention of the constitution அப்படின்னு சொல்றது 13 class 2. அப்போ லானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் with regard to this part of the constitution அப்படின்னு சொல்லிட்டு தனியா 13 class 1ல லானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து 13 class Bல law in forceனா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 13 class 1 என்ன சொல்லியிருக்காங்க, all laws in force in territory of India immediately before the commencement of this constitution in so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து நீங்க ஆர்டிகல் 13ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? இதுல லாஸ்டா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க 13 class 4 அப்படியே 13 class 4 அப்படின்னு சொல்லிட்டு 13 class 3 speaks about definitions of law and laws in force. 13 class 4ங்கிறதுல அமெண்ட்மெண்ட்டுக்கு இந்த இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. But that has been no more accepted. Various court judgments have said that even the amendment include law. அப்ப ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்றது பாசிபிளா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. சரியா? சரி, ஓகே. Now we will move on to principle of severability. As I said, principle of severability is applicable to the post-constitutional law because the state is obliged to not make any law which is in derogation of fundamental right. If any law made in contravention of this part, then to the existence of such contravention be void அப்படின்னு சொல்றது என்னது? ஆர்டிகல் 13 class 2. சரியா? இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டிய உடைய அப்ளிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்எம்டிசி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கேஸை நீங்க பாத்தீங்கன்னாலே you can very well understand about the principle of severability. In which cases the principle of severability can be applied and to what extent it can be applied and in what cases it cannot be applied அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸை இந்த ஆர்எம்டிசி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபேக்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட் 1955 of the state legislation would be under challenge. சரியா? of the state legislation under challenge. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்ளை ஆகணும்னா நான் சொன்ன விஷயத்துல முதல்ல என்ன விஷயம் இருக்கணும்? வாட் ஷுட் பி த அவைலபிள் ஃபேக்டர் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி? A law in challenge should be the post constitutional law. நான் சொன்னதை விட்டு கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார் பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி பத்தி சார் சொல்ல போறாரு. அப்ப இப்ப அவர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட் கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த 1950க்கு அப்புறமா இயற்றப்பட்டதா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும். சரியா? It is with regard to Price Competition Act 1955 passed by the state legislature. And the Price Competition Act, they are providing prohibition with regard to competition involving skill as well as competition involving gambling. சரியா? அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல செக்ஷன் 2 class D அதுதான் வந்து மெயினா போன் ஆஃப் கன்டென்ஷனா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒரு மாநில அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்துல ஸ்கில், கேம் இன்வால்விங் ஸ்கில் இஸ் நாட் வித்தின் த காம்பிடன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் லெஜிஸ்லேச்சர். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுவது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது the court would apply the rule of mischief and apply the rule of grammatical interpretation
அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் ஒன்லி மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் competitions involving gambling and this act does not control with regard to competition involving skill அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இது அதோட கிராக்ஸ். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா they would have formulated 7 points with regard to applicability of பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி. சிவியரபிலிட்டி அப்படிங்கிற இந்த சிவியர் பண்ணக்கூடிய கட் பண்ணக்கூடிய இந்த பிரின்சிபலை எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். அந்த இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் இந்த சிவியரபிலிட்டினால பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. இந்த சிவியரபிலிட்டினால இந்த ஒரு எந்த போர்ஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இருக்கோ அதை சிவியர் பண்றதுனால தட் என்டையர் ஆக்ட் இன்டென்ஷன் would be spoiled or the entire intention of the legislators would be spoiled அப்படின்னா then it is only possible to declare that entire act as invalid. சரியா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது எப்போ இந்த சிவியரபிலிட்டி அப்ளை பண்ண முடியாது, ஒரு தனி போர்ஷனை மட்டும் சிவியர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன பார்த்தோம்? when the intention of legislatures cannot be separated then it is not possible to sever that particular portion alone, but only possibility is the entire act to be declared as unconstitutional அப்படிங்கறத பாயிண்ட் நம்பர் 1ல பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 2ல என்ன சொல்றாங்கன்னா when it is inextricably mixed up. inextricably அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரிக்க முடியாத அளவிற்கு ரத்தமும் சதையுமாக அந்த கான்ட்ரவென்ஷன் ப்ரொவிஷனும் அந்த என்டையர் ஆக்டும் ஒன்னோட ஒண்ணு ஒன்றி பிணைந்து இருந்தால் அப்போ வேற வழி கிடையாது. அப்ப அந்த டைம்லயும் the entire act should be made unenforceable by declaring that entire statute as அல்ட்ரா வைரஸ். வேற வழி கிடையாது, சிவியரபிலிட்டி அப்ளை பண்ண முடியாது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when the provisions of other part which is not severed are valid and distinct they can operate in isolation without taking the aid of that severed portion, then very well the other portions can continue. இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, இப்போ இதை பிரிக்கிறதுனால அது தனித்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தனித்து இயங்கும் பொழுது அதோடைய நோக்கம் மாறுபடுகிறது. அப்படின்னாலும் சிவியரபிலிட்டியை தனித்து நம்ம செயல்படுத்த முடியாது. அப்பயும் என்டையர் ஆக்டையும் என்ன பண்ணணும்? அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும். தனியா செப்பரேட் பண்றதுனால இட் கேன் ஃபங்க்ஷன் பட் இட் கேனாட் ஃபங்க்ஷன் ஆஸ் பர் இட்ஸ் சப்ஸ்டன்ஸ். எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த நோக்கத்தில் இதனால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது சிவியரபிலிட்டியை என்ன பண்ண முடியாது, தனியா நம்ம we cannot apply. That is point number 4. Then point number 5, it is not material, it is immaterial. இப்படி சொல்லலாம், it is immaterial what sections are involved for severability. அந்த செக்ஷன் பிரியாம்பிள்ல இருக்கு, இல்ல அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு, இல்ல அது முக்கியம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஆக்ட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல தான் இருக்கு, அதனால அதை வந்து இது பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு the positioning of that particular section is immaterial. But what would be the outcome by this provision or by this statute which is in contravention of the constitution? அதுதான் பார்க்கணுமே தவிர அது ஒரு அதனுடைய அளவு, வீரியம், மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணுங்கிற அதோடைய பொசிஷன் இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து applicability is possible, but for that applicability you need certain amendments. You have to insert some positions, we have to make amendments to include something, or we have to make amendments to exclude something. இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா கோர்ட் என்ன பண்ண முடியாது, அப்படி ஒரு விஷயத்தை அனுமதிக்க முடியாது. Because I said judicial legislation is not allowed under any circumstances.
நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற ஒரு 2 முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷனுக்கும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதை ப்ராப்பரா இன்டர்பிரட் பண்ணி பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் த சிஸ்டம் பண்றது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். பட் ஆனால் இல்லாததை இருப்பதாக உருவகப்படுத்தி கொண்டு தானாக ஒரு பொசிஷனை டிக்ளேர் பண்றது amounts to judicial legislation that is not allowed under law. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சிவியர் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஏதோ சில மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் செயல்படுத்த முடியும்னு சொன்னா அந்த நேரங்கள்லயும் அந்த என்டையர் ஆக்டையுமே ஷட் டவுன் பண்ணி ஆகணுமே தவிர சிவியரபிலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியாது. சரியா? and then while doing so very well you can take a external aid of the act. இப்போ இந்த மாதிரி சிவியர் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்டரி, பார்லிமெண்டரி டிபேட், அதுக்கப்புறமா அதோடைய ஸ்கோப், அப்ஜெக்டிவ், பில்லுல என்ன சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ள எல்லாம் போகலாம். பிகாஸ் always the aid or the tool is for the benefit of interpretation. எக்ஸ்டர்னல் எய்டா இருக்கட்டும் இல்ல இன்டர்னல் எய்டா இருக்கட்டும், அதனால் ஒரு சிறப்பான ஒரு முறையில கான்ஸ்டியூஷனையோ இல்ல மற்ற ஆக்டை இன்டர்பிரட் பண்ண முடியுதுன்னா வெரி வெல் யூ கேன் ரிலை அப்பான், பட் டு தி லிமிட்டட் எக்ஸ்டென்ட். சரியா? நம்ம ஏற்கனவே எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் பார்த்திருப்போம். அந்த இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த 7 முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஸோ இப்போ பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்ளை ஆகும்னா த question of law, the validity of law which is in question is only with regard to post constitutional law. என்னைக்கும் மறந்துடக்கூடாது. நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்கிறேன், பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டி அப்படின்னா முதல் முக்கியமான விஷயம் என்ன இருக்கணும், இட் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு ஆர்டிகல் 13 clause 2 அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது. வெதர் யூ பிராக்டிஸ் லா, தட் இஸ் செகண்டரி. சரியா? அடுத்து நான் ஆர்டிகல் 13 படிக்கும்போது இதுக்குள்ள இம்ப்ளைடா இன்னொரு பிரின்சிபல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நான் அதுதான் வந்து பார்க்க போறேன். மறுபடியும் ஆர்டிகல் 13, ஐ எம் கோயிங் டு டேக் ஆர்டிகல் 13 ஃபார் ரெஃபரன்ஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்டிகல் 13 clause 1 படிக்க போறேன். ஆர்டிகல் 13 உடைய நாமன்கிளேச்சர், சாரி மார்ஜினல் நோட் உங்களுக்கு எப்பயும் மறக்க கூடாது. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? ஆர்டிகல் 13 clause 1, all laws in force in the territory of India immediately before the commencement of this constitution in so far as they are inconsistent with the provisions of this part shall to the extent of such inconsistency be void. இங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன், 2 இடத்துலயுமே சரி, ஆர்டிகல் 13 clause 1லயும் சரி, ஆர்டிகல் 13 clause 2லயும் சரி, வாய்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திருக்காங்க. என்ன வார்த்தையை பிரயோகப்படுத்தல? வாய்ட் அப் இனிஷியோ அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தல. அதுதான் பியூட்டி ஆஃப் டிராஃப்டிங். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் very well understand that the principle of prospective overruling has been applied by virtue of this article. அது என்ன சார்? அது principle of prospective overruling. எப்போ ஒரு particular portion தவறு, it has been severe or it has been eclipsed பண்ணிருக்கோ, அந்த தீர்ப்பு அது என்னைக்கு பென் பண்ணப்பட்டிருக்கோ, என்னைக்கு அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கோ அன்றைய தேதியில் இருந்துதான் அந்த application it would be apply and it would not disturb the already or previously done transaction. அதுக்கு பேர் தான் principle of prospective overruling. prospective overruling, நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் எந்த ஒரு தருணத்திலேயும் unless and until it is expressly mentioned in the judgment with regard to applicability for some other aspects that has been done previously. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது என்ன சட்டத்திட்டங்கள் இருந்ததோ அதற்கு உட்பட்டு செய்த ஒரு சட்டத்திட்டங்கள் பிற்காலத்துல அந்த சட்டத்திட்டங்கள் செல்லாது, அது கான்ஸ்டிடியூஷனுக்கு வயலேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே செய்த செயல்கள் எந்த ஒரு மாற்றத்திற்கும் உள்ளாக கூடாது. இட் இஸ் நாட் ஃபார் மேக்கிங் கன்ஃபியூஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்டர்பிரிட்டேஷன் ஆர் லா இஸ் நாட் ஃபார் மேக்கிங் கன்ஃபியூஷன் இன் த
administration of justice, but it is only to regulate and provide proper channel for administration of justice. சரியா, அதை நீங்க மறக்கவே கூடாது. அதனாலதான் இந்த கான்செப்டையும் கொண்டு வராங்க, பிரின்சிபல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். இப்ப இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் இதனால என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு என்றிலிருந்து நடைமுறைக்கு வருகிறதோ அன்றிலிருந்து தான் அது என்ன ஆகும், அப்ளை ஆகும். சரியா, சரி, இந்த பிரின்சிபல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த எப்படி போன பிரின்சிபல் ஆஃப் சிவியரபிலிட்டிக்கு ஆர்எம்டி சம்பர்கோலா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா பார்த்தோமோ, பிரின்சிபல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங்க்கு ஒரு முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசி கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஐசி கோலக்நாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இந்த கேஸ் ஒரு முக்கியமான கேஸ். அப்புறமா வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் வித் ரிகார்ட் டு ஓவர் ரூலிங் பவர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற கேஸ்ல தான் முதல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய கேஸை தானே ஓவர் ரூல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா, இல்ல ஒன்ஸ் நாம வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அதனால அது அப்படியே தான் கண்டினியூ ஆகணுமா, வெதர் வி ஹவ் பீன் பைண்டிங் பை அவர் ஓன் ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பெங்கால் இம்யூனிட்டி கம்பெனி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற கேஸ் அப்பதான் என்ன சொல்லியிருப்பாங்க, நோ, த கோர்ட் விச் பாசஸ் த president or which passes the particular judgment is not bound to follow the same அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, when the situation or when the society develops or when the scenario changes, it is not possible to go every time and go for a amendment of or by legislation act. எல்லா நேரங்களிலும் சட்டமன்றத்தை கூட்டி இல்ல பாராளுமன்றத்தை கூட்டி ஒவ்வொரு முறையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்பரா ஒரு ரீசனபிள் இன்டர்பிரிட்டேஷன் இருந்துச்சுன்னா இட் பிரிட்ஜஸ் த கேப். சரியா, So in the principle of prospective overruling வந்து பாத்தீங்கன்னா, it applies only to the future aspects. இப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, அந்த ஜட்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, இதோட அப்ளிகபிலிட்டி யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் பொருந்துமே தவிர ஏற்கனவே இயற்றிய செக்ஷன்ஸ்க்கு பொருந்தாது. இந்த பிரின்சிபல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் வந்து எப்போ வந்து அதிகமா நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, with regard to the cases involving agrarian reforms. ப்ரீவியஸா உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஹோல்ட் அ ப்ராப்பர்ட்டி வாஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதனால கவர்மெண்டால என்ன பண்ண முடியல, எந்த ஒரு முன்னேற்றங்களையும் கொண்டு வர முடியல. அப்போ அந்த டைம்ல வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து முன்தேதியிட்டு நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழும். அப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் முன்தேதியிட்டு கொண்டு வரதுக்கான இது கிடையாது, ஏற்கனவே பண்ணக்கூடிய விஷயங்களை இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. யூ ஹேவ் டு மேக் நியூ ப்ராசஸ் அண்ட் த அப்ளிகபிலிட்டி வுட் பி நியூ அஃப்ரெஷ். ஏற்கனவே டிசைட் ஆன விஷயங்களை, ஏற்கனவே முற்று பெற்ற விஷயங்களுக்கு பொருந்தாது இந்த நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். அதே மாதிரி ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 பார்த்தோம் இல்லையா, அடுத்து நம்ம 13 கிளாஸ் 3 பார்க்குறோம். 13 கிளாஸ் 3ல என்ன சொன்னோம், லா அப்படிங்கிற இதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லா அப்படிங்கிறதுல லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா. ஃபர்ஸ்ட் லா 13 கிளாஸ் 3ல ஏ இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், ஆர்டர், bylaw, rule, regulation, notification, custom or usage having in territory of India the force of law. 8 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 13ல லானா என்னங்கிறதுக்கு they have mentioned 8 items. ஆர்டிகல் 13 கிளாஸ் 3A என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. ஸோ இப்போ இந்த 8 விஷயங்களுக்கு உட்பட்ட ஒரு இதுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட், வயலேஷன் ஆஃப் பார்ட் 3 அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுதான் வந்து ஒரு முக்கியம். நம்ம படிக்கும் பொழுது நமக்கு மேம்போக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு, இது தப்புங்கிறதுக்கு கீழே வருமா இது சரிங்கிறது கீழே வருமா அப்படிங்கிறத இன்டெப்தா நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். சரியா, இப்போ இந்த லால
தனியா என்ன சொல்லல, கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு சொல்லல, தனியா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லல. அப்ப இதெல்லாம் இதுல வந்து இன்க்ளூசிவா அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா அரைஸ் ஆகுது. அப்ப கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, law includes even constitutional law includes even amendments அப்படிங்கறத சொல்லுது. Because the substance is necessary and the form is not necessary. Substance என்னது, நோக்கம் என்னது, இந்த ஆர்டிகல் 13 கொண்டு வந்ததுக்கு, with regard to post constitutional law there should not be any contravention of fundamental rights. With regard to pre constitutional law என்னது, there should not be any inconsistency. அப்ப அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதன் வடிவத்தை பார்க்க கூடாது. அப்ப அந்த நோக்கம் இத்தகையதாக இருந்தால் it is immaterial whether it is an amendment or whether it is constitutional law or other laws அப்படிங்கிறது இந்த கோலக்நாத் கேஸ்ல ஒரு முக்கியமான ப்ரொபோசிஷனா சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு இது போதும். பவர் ஷட் டவுன் இன்னைக்கு. இங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸை பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுவோம். சரியா? Okay, thank you everyone for your patience. Have a happy day. Thank you, sir.